ரொம்ப வறுமை, ரொம்ப கஷ்டம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு. ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்ப என்ன என் லைஃப்னா சாப்பிடுறதுக்கு நேரம், சாப்பிடுறதுக்கு ஒரு விஷயம். அப்பெல்லாம் சாப்பாடு ரொம்ப கஷ்டம், எங்கடா சாப்பாடு கிடைக்கும்னு காத்துட்டு காலம் அப்போ, எப்ப இயேசு ஏற்றுறதுக்கு முன்னாடி. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்போ இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எனக்கு இப்ப சாப்பிட்றதுக்கு நேரம். ஆமென். ஸோ அந்த அளவுக்கு பிஸி. ஆமென். இருந்தாலும் பல ஊர்களிலே, பல மாநிலங்களில், பல இடங்களிலே வித்தியாசமான சாப்பாடு தான் தேவன் தரார். ஆமென். அந்த வகையில தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஒரு நல்ல சப்ஜெக்ட் ஒண்ணு வந்திருக்கு. என்ன சப்ஜெக்ட்னா உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான். அது பொதுவாகவே உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச புரிஞ்ச சப்ஜெக்ட் தான். இருந்தாலும் அதை நான் மறுபடியும் வேறு மாதிரியாக நான் உங்களுக்கு எடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. சுத்தமா சொல்லுவோமா? என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆளும் சபாஷ். என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், என் பாவம் போக்கும் பரிசுத்த கண்கள், என் ஜீவன் காக்கும் ஜீவ கண்கள், என் பாவம் போக்கும் பரிசுத்த கண்கள், என் ஜீவன் காக்கும் ஜீவ கண்கள், என் பாதை நோக்கும் தேவ கண்கள், என் பாதை நோக்கும் தேவ கண்கள், என் நண்பரின் அழகு கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள்.
நதி ஓரம் தங்கும் புறாக்கள், நதி ஓரம் தங்கும் புறாக்கள், என் ராஜாவின் ராஜகங்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள். அனுதினம் என்னோடு உறவாடும் கண்கள், நீதியே பேசிடும் கண்கள், அனுதினம் என்னோடு உறவாடும் கண்கள், என் உயிரோடு கலந்த கண்கள், என் உயிரோடு கலந்த கண்கள், என் உயிரான இயேசுவின் கண்கள், என் உயிரோடு கலந்த கண்கள், என் உயிரான இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள். நல்லா வாசிக்கிறாங்க பசங்க, நல்லா பாடிட்டே இருக்கலாம் போல. சத்தமா சொல்லுவோமா? நான் ஒரு காவல்துறையை சார்ந்ததான ஒரு அதிகாரி, அவ்வளவுதான் சொல்லுவேன். எங்க வேலை செல்ல சொல்ல மாட்டேன், புரியுதா? அவ்வளவுதான். நான் எங்க போனாலும் வந்து பெருசா என்னை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, புரியுதுங்களா? என்னை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. என்ன ஒரு மனைவி, ஒரு 2 பிள்ளைங்க, ஒரு சின்ன ஃபேமிலி, ஒரு சின்ன சரௌண்டிங்ஸ், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஒரு அரசாங்கத்துறை, அவ்வளவுதான். மற்றபடி சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. ஆமென். பெருசா சொல்லணும்னா இயேசு என் நண்பர், அவ்வளவுதான். இயேசு என் நண்பர், நான் அவருடைய சிநேகிதர், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பேச முடியாது. மற்றதெல்லாம் இப்போ பைபிள் போயிடும். ஆமென். பிள்ளைங்க ரொம்ப நல்லா வாசிக்கிறான். ஆமென். அதனால பாடிட்டே இருக்க போறேன் நீ ஃபுல்லா. எவ்வளவு நேரம் மெசேஜ் பிரதர்? 2 மணிக்கு. எத்தனை மணி நேரம்? நம்ம அடிச்சுக்க வேண்டியதுதான். ஆமென். மீட்டிங் என்ன அப்படின்னு கேட்டா, சில அதிகாரிகளை பார்க்க போவோம். ஐயா மீட்டிங்ல இருக்குதான்னு தொடர்ந்து பார்த்தா 2 பேர் தான் பேசிட்டு இருப்பாங்க. அது பேர் தானே அது மீட்டிங். அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் எதிர்பார்க்கிறோம், ஆனா கொஞ்சம் பேர் தான் இங்க வரேன். ஆமென். சதான் மீட்டிங் அழகு. ஆனா அந்த கொஞ்சம் பேர் தூங்குறாங்க பாரு, அதான் விஷயம். ஆமென். ஜபத்துக்குன்னு வந்து ஆல் நைட் பிரேயருக்கு தூங்குறாங்க பத்தியா, அது கொட்டாய் விடாம பாரு, கிருபை. அது வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் தூங்கு. ஆமென். நீதிமொழிகள்ல 20வது அதிகாரத்துல 13வது வசனம் எடுத்து வாசிங்களேன். தூக்கத்தை விரும்பாதே. ஆமா, ஊஷ்டி கொடுத்துருவார் ஆண்டவர். ஆமென். தூக்கத்தை விரும்பாது தூங்கினால் கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினாலே திருப்தியாவார். சுனலோ मेरे भाइयों, जाने तो मेरी अभी मसीहा मेरा दुनिया में हाया।
जानते हैं? अरे जानते தெரியுமா? थोड़ा मालूम है, थोड़ा कैसे वो अच्छे मालूम है तो हिंदी। अमेन, ठीक है, मैं जाएगा तभी। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। दुनिया में आया, मुक्ति को लाया, नहीं आया। दुनिया में आया, मुक्ति को लाया। दुनिया में आया, मुक्ति को लाया। पापी को हानि बचाया, बचाने यीशु दुनिया में आया। पापी को हानि बचाया, बचाने यीशु दुनिया में आया। कवनी सहोदरा இயேசு உனக்காக இந்த உலகில் வந்தார். கவனி சகோதரா, இயேசு உனக்காக இந்த உலகில் வந்தார். இப்போ கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன? ஆமென். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன என்று பார்க்கப்படும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஆவியிலே அனலா இருங்கன்னார். ஆமென். ஜபத்திலே தரித்திருங்கன்னு சொன்னார் இல்லையா? ஆவியில எப்படி இருக்கணுமா? அனலா இருக்கணும். அனலா இருக்கணும். ஜபத்துல தரித்திருங்க. அல்லேலூயா. இந்த மரங்கொத்தி பறவை பார்த்திருக்கீங்களா? மரங்கொத்தி பறவை. ஆமென். அது ஸ்டைல் பார்த்திருக்கீங்களா? மரங்கொத்துறத மரத்தை கொத்திக்கிட்டே இருக்கும். டக்குன்னு இப்படி பார்க்கும், இப்படி பார்க்கும், இப்படி பார்க்கும், அப்படி பார்க்கும், அப்புறம் கொத்தும். திரும்ப கொஞ்ச நேரம் இப்படி பார்க்கும். கொஞ்சம் எதனால பார்க்குதுன்னு கொஞ்ச நாள் யோசிச்சு ஏன் இது பார்க்குதுன்னா, ஒண்ணு தனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கான்னு பார்க்குது. யாராவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு பார்க்குது. அதே நேரத்துல தன்னுடைய கழுத்துக்கு அது எக்ஸசைஸ் கொடுத்துக்குது இல்லையா? அதே நேரத்துல தனக்குள்ள எனர்ஜிய அதுவே வர வச்சுக்குது. ஆமென். என் அருமையான தேவ ஜனமே, அப்போ ஒரு மரங்கொத்தி பறவை வந்து தன்னை உருவாக்குவதற்கு தானே தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுது. ஒரு மனுஷன், ஒரு மனுஷி தன்னை தான் ஆயத்தப்படுத்துவது எதனால் என்று சொன்னால் பிரயர், ஜபம். ஆமென். இந்த ஜபத்தினால ஜெயிக்க முடியாத விஷயம் உலகத்துல ஒண்ணும் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? யார் ஜெபிக்க முடியல பொய் சொல்றன்னு அர்த்தம். ஜெபிக்க முடியலன்னா பொய் சொல்றன்னு அர்த்தம். டைம் இல்லைன்னா அதோடைய பொய்ன்னு அர்த்தம். அதோடைய பொய். பக்கா 420 406 and 420 நம்பிக்கை மோசடி. ஆண்டவர்கிட்ட சீட்டிங் பண்றேன். நான் பெயிலபிள் ஆக்ட். உன்னை போடலாம் குழலுக்கு. டைம் இல்ல, ஜெபிக்க முடியல சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், என் பார்வைக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. ஆமென். அரபு நாட்டுல ஒருத்தன் பாலைவனத்தில் ஆடு மேய்க்கிறான். நிறைய ஆடு, கணக்கில் அடங்காத ஆடு மேய்க்கிறான்.
பயங்கரமான ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அந்த ஆடு மேய்க்கும் பொழுது எவ்வளவு ஆடு அவனுக்கே தெரியல, ஆனா நிறைய ஆடு மேய்க்கிறான். அந்த வழியாய் அரபு நாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா நபர்கள் அந்த வழியா வராங்க. அவங்க வருவங்க ஆடு மேய்க்கிறத பார்த்த உடனே அவனை கூப்பிடுறாங்க, பாப்பா வராங்க. வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, எப்பா உனக்கு என்ன சம்பளம்? சும்மா தானே தண்ணி ஊற்றுவா, இந்த வேலையை செய். ஊத்தணும் சொப்பா ஊத்தணும். நீ நடக்க பார்த்தா நாளைக்கு தான் பேசுற. அப்போ ஒரு இந்த என்ன சம்பளம் அப்படின்னு அவன் சொல்றான், எனக்கு 100 ரியால். என்ன சொல்றான்? 100 ரியால். ஒரு ரியால் 19 ரூபாய் ஒரு ரியால். அப்போ 100 ரியால் அப்படின்னா 2000 ரூபாய்க்குள்ள ஒன்று சம்பளம். யாருக்கு? அந்த ஆடு மேய்க்கணும் அரபு நாட்டுல. அப்போ ஒரு ஆட்டுடைய விலை அரபு நாட்டுல எவ்வளவுன்னா 800 ரியால். எவ்வளோ? 800 ரியால். 800 ரியால் சொன்னால் 15,200 ரூபாய் ஒரு ஆட்டு விலை. 800 ரியால்னா அவ்வளவுதான் வரும், 15,200 ரூபாய் இந்த ஆட்டுடைய விலை. இவனுக்கு எவ்வளவு கூலி? 2000. அதாவது 100 ரியால். ஒரு ஆட்டுடைய விலை எவ்வளோ? 800 ரியால், 15,200 ரூபாய். அப்ப அவன் பேசுறது வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ இந்த கார்ல வந்தவன் கேட்கிறான், நான் உனக்கு 400 ரியால் தரேன். எவ்வளோ? 400 ரியால் தரேன், 7,400 ரூபாய் நான் உனக்கு தரேன், ஒரு ஆட்டை எனக்கு கொடுத்துரு. அவன் சொல்றான், நான் கொடுக்க மாட்டேன்றான். என்னப்பா நீ ஒரு நாளெல்லாம் ஆடு வச்சினா வெறும் 100 ரியால் தான் ஆண்டவர் எஜமான் தரார். நான் உனக்கு 400 ரியால் தரேன், ஒரு ஆடு எனக்கு கொடுத்துரு. அப்ப இவன் சொல்றான், இத பாருங்க, நான் கடவுளுக்கு பயந்தவன். என் ஓனர் இந்த ஆடை என்கிட்ட கொடுத்துருக்கிறார். அப்ப அவன் சொல்றான், ஐயோ இவ்வளவு ஆடு இருக்க, உன் ஓனருக்கு கணக்கா தெரிய போகுது, ஒரு ஆடு கொடுத்து விடுப்பா அப்படின்றான். அவன் சொல்றான், இல்ல இல்ல நான் கொடுக்க மாட்டேன், என் ஓனர் எனக்கு நம்பி கொடுத்துருக்கிறாரு, அதே நேரத்துல என் ஆண்டவன் எனக்கு கணக்கு நான் ஒப்புவிக்கணும், என் ஆண்டவனுக்கு நான் உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலேயே பாரத்தை போட்டு கொடுக்கவே முடியாதுன்றான். கடைசி வரைக்கும் போறான், இல்ல நான் கடவுளுக்கு பயந்தவன், கடவுளை மீறி நான் செய்ய மாட்டேன், என் ஆண்டவருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், கடவுளுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு உண்மையா இருக்கிறான். உடனே இந்த ஆடு கேட்டவங்க போயிடுறாங்க. போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு யூடியூப்ல போட்டுறாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல சம்பவம் நடந்தது. இது அரபு நாடு ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகுது. அரபு நாட்டுல ராஜ்யசபையில பாக்குறான், என்னன்னா அது நம்ம அரபு நாட்டுல இப்படி ஒருத்தர் இருக்கிறானே, செஞ்சு பணம் பாக்கத்துல இல்ல, அந்த ஊர்ல இருக்கிறான். உடனே அவன் யாரு கண்டுபிடிறான், அவனை போய் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அரண்மனை கொண்டு வராங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நம்ம அரபு நாட்டு பேரை காப்பாத்தி இருக்கிற என்ன மாதிரி ஆளு நீ, அரபு நாட்டு பேரை காப்பாத்திட்டியே, நம்ம ஊர்ல இப்படி ஒரு ஆள் இருக்கிறானே, உன்னை இந்த கடவுளுக்கு பயந்து இருக்கிற ஆடு வைக்கிறவன், சரி நீ இந்த மாதிரி செஞ்சதுனால உனக்கு நாங்க அரசாங்கம் 2 லட்சம் ரியால் தரோன்ட்டான். எவ்வளோ? 2 லட்சம் ரியால் அவனுக்கு வருது. புரியுதா? எத்தனை லட்சம் ரியால்? 2 லட்சம் ரியால், அதாவது 7,61,000 வந்துடுச்சு. உடனே என்ன பண்றாங்கன்னா, இவனை கேட்கிறாங்க, நீ எந்த ஊர் அப்படின்னா அவன் சொல்றான், நான் சூடான் நாட்டை சேர்ந்தேன். அடிக்குது பாருலாக்கு, நானு சூடான் நாட்டை சேர்ந்தேன். உடனே சூடான் நாடு பாக்குது, நம்ம ஊருக்காரன் அரேபியால பேர் எடுத்துட்டானே, நம்ம ஊருக்காரன் அரேபியால பேர் எடுத்துட்டானே, நம்ம ஊருக்கு தானே டாப் லிஸ்ட், அரபு நாட்டுடைய நம்ம நாட்டுக்கு தான் பேரு சொல்லி கூப்பிடுறவன நம்ம நாட்டுக்கிட்டான். உடனே சூடான் நாட்டுக்காரன் போய், நீ வாட நம்ம நாட்டுக்கு கொடு, அவன் அனர்மலையை வச்சு அவன் என்ன தரான், 4 லட்சம் ரியால் தரான். எவ்வளவு தரான்? 4 லட்சம் ரியால் தரான். அப்ப மொத்தம் எவ்வளோ? 1,33 லட்சம் ரூபாய் இவனுக்கு கிடைச்சிருச்சு. யாருக்கு? ஆடு மேய்க்கிறோம். அப்போ வெயில்ல வேலை வாங்குது 100 ரியால், ஒரு ஆட்டு வேலை 800 ரியால், லஞ்சம் கொடுத்தவன் 400 ரியால். ஆனால்
அவன் கடவுளுக்கு பயந்து உண்மையா இருந்ததினாலே 1,33,00,000 தேவன் கொடுத்தான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எதனால சொல்ல வருகிறேன்? ஜெபம் எல்லாவற்றையும் மாற்றும். Is a prayer is changing everything into all. நீங்க சும்மா சாதாரணமா நினைக்காதீங்க ஜெபத்தை. Praise the Lord. Amen. இல்லமா சொல்றேன். prayer நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. உன் உயிர் நாடிய prayer தான். உன் ரத்தமும் prayer தான். உன் நரம்பு prayer, உன் எலும்புகள் prayer, உன் சதை prayer, எல்லாமே ஜெபம் தான். ஜெபம் எல்லாத்தையும் மாற்றும். ஆமென். It's not on 1 and 2. Everything you want in anything and I will do you. How to possibilities in prayer the must in your life and spiritual. Hallelujah. Hallelujah. வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த ஜெபம் எல்லாவற்றையும் டோட்டலா மாற்றும். ஆமென். ஆமென். அப்ப ஜெபம் பண்ணா உடனே கிடைக்க மாட்டா, நம்ம கிட்ட கிடையாது. என்ன கிடையாது? நம்ம கிட்ட கிடையாது. இந்த ஜெபம் அவர்கிட்ட போய் எட்டும் பொழுது அவர் நாள் நேரம் எல்லாவற்றையும் அவர் பார்ப்பார். ஒரு சமயத்தை பார்ப்பார். அந்த நாளில் உன் தேவைகள் சந்திக்கப்படும். உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். உன் வேதனைகள் மாறும். ஒரு மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படும். உன் கர்ப்பத்தின்கடி ஆசீர்வதிக்கப்படும். வேதத்தில் சொல்லியதை போல உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடி, உன் பிள்ளைகள் ஒலிவு மர கன்றுகள். இதெல்லாம் எப்படி சார் இந்த ஆசீர்வாதம் என்று சொன்னால் இவை எல்லாம் ஜெபத்தில் வரக்கூடியதுதான். ஆமென். ஆமென். எதனால வருதான்? ஜெபத்தினால வரக்கூடியதுதான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகவே இந்த பிரசங்கத்தை கேட்கிறோம். தூங்கக்கூடாது. தூங்கினால் தரித்திரனாவாய், கண் விழித்திருந்தால் ஆகாரத்தினால திருப்தியாவாய். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் வியாசர் அரசு பாடுவார் அடிக்கடி அந்த பாட்டு. ஆமென். மெய்ப்பனாய் நான் இருந்தாலோ ஒரு ஆட்டுக்குட்டி நான் தருவேன். மெய்ப்பனாய் நான் இருந்தாலோ ஒரு ஆட்டுக்குட்டி நான் தருவேன். உள்ளுள்ள இடங்களில் என்னை மேய்க்கும் நல்ல மேய்ப்பருக்கு, உள்ளுள்ள இடங்களில் என்னை மேய்க்கும் நல்ல மேய்ப்பருக்கு. என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு. என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்ன கொடுப்பேன். ஞானியை நான் இருந்தாலோ பசு பொண்ணு வெள்ளி
வெள்ளை போல தூபவர்க்கம் அள்ளி அள்ளி தருவதற்கு வெள்ளை போல தூபவர்க்கம் அள்ளி அள்ளி தருவதற்கு என்னில் ஒன்றுமில்லையா எல்லாமே இயேசுவே என்னில் ஒன்றுமில்லையா எல்லாமே இயேசுவே என்ன கொடுப்பீர் இயேசுவே என்னில் ஒன்றுமில்லையா எல்லாமே இயேசுவே என்ன கொடுப்பீர்